ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தக்காளி குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், தக்காளி. ஓகேங்களா? சிம்பிளாக வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன். ஓகேங்களா? 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஓகேங்களா? ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் வந்து ஏற்கனவே பச்சை மிளகா போட்டோம், அதனால இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டோம். ஓகேங்களா? இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, வேகிற அளவுக்கு. தக்காளி வெங்காயம்லாம் வேகணும். ஓகேங்களா? இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. ஓகேங்களா? போட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம 2 விசில் 3 விசில் விடுற அளவுக்கு வேக வைக்கலாம். ஓகேங்களா? குக்கரை மூடியாச்சு. இப்போ வந்து அடுப்பில் வச்சு 2 விசில் வர அளவுக்கு நம்ம வைப்போம். ஓகேங்களா? விசில் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? பார்த்தீங்களா, இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது வெறும் பச்சரிசி தான். நான் பச்சரிசியில் வேறு என்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. எல்லோரும் பச்சரிசியில் இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பச்சரிசி தான் எனக்கு கிடைக்கும். அதனால் நான் பச்சரிசியில் அரைச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இட்லி ஊற்றி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ விசில் போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த அளவுக்கு வெந்திருக்கு. தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த இதை வச்சு நல்லா மசிக்கணும். ஓகேங்களா? மசிச்சோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு நசுங்கணும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நசுக்கி இருந்தால் மத்து கடைங்க, இல்லாட்டி இதை வச்சு இது பண்ண மசிக்கணும். அதோட இப்போ ஊற்றி தண்ணி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை இதில் கலந்துக்கும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து இப்போ அடுப்பில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு இப்போ கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தை சேர்த்துக்கணும். குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் செரிமானம் பிள்ளைங்களுக்கு தரலாம். ஓகேங்களா? பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ ஜீரகத்தூள் தான் சேர்த்துருக்கேன், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? இது கூடவே கொஞ்சம் பச்சரிசி இருந்தால் கலந்து சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இட்லி மாவு இருந்தால் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? என்கிட்ட இட்லி மாவு இருக்குது, நான் அதனால சேர்க்குறேன். ஓகேங்களா? இந்தளவுக்கு. ஓகேங்களா? அரை கரண்டி தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கலை. ஓகேங்களா? அதனாலுக்கு நல்லா சேர்த்துக்கேன். சேர்த்து நல்லா கொதிச்சு விடுங்க. ஓகேங்களா? இப்போ தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஒரு வரமிளகா. ஓகேங்களா? இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். ஓகேங்களா? ஊற்றியாச்சு. இப்போ தாளிப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டு இப்போ வச்சு இந்த குக்கரில் வச்சுருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது கொஞ்சம் நேரம் ஆறணும், ஆறின பிறகு அதுக்கப்புறம் இருக்கும். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் இட்லி குருமா ரெடி. ஓகேங்களா? சாம்பார் மட்டுமே வச்சுருக்கேன், குருமான்னு சொல்லிட்டேன், சாரி, சாம்பார். ஓகேங்களா? இது பாருங்கள்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எல்லாம் சின்ன இட்லி தான் ஊற்றிருக்கேன், நான் பெரிய இட்லிலாம் ஊற்றலை, சின்ன இட்லி தான் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நான் எப்படி மாவு இது பண்ணேன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. இது இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஓகேங்களா. செம்ம சூப்பராக இருக்குங்க. இதே மாட்டம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.